டக்குன்னு சண்டை போடுமா? போடாது இல்ல. ஆமா. இன்னொன்னு என்ன பண்ணுச்சு? அதுங்களோட சாப்பாடை என்ன பண்ணுச்சு? யாரும் எடுக்க கூடாது, நான் தான் எடுப்பேன், நீ தான் எடுப்பேன்னு என்ன பண்ணுச்சு? போட்டி போட்டுச்சு. போட்டி போட்டுச்சா? சாப்பிட்டு செத்த உடனே என்ன பண்ணுச்சு? மத்த காக்காலாம் சந்தோஷப்பட்டுச்சு. என்ன பண்ணுச்சு? ஆமா. இது உண்மையா நடக்குமா? இப்படி ஒரு காக்கா கூட்டம் இருக்கா எங்கேயாவது உலகத்துல? இங்க நல்ல வரத நீ கவனி. காக்காவை ஏசப்பா எப்படி படைச்சிருக்காங்க? கருப்பா படைச்சிருக்காங்க. அதுங்களுக்குள்ள என்ன இல்ல, ஒண்ணு நீ கருப்பா இருக்க நான் வெள்ளையா இருக்கேன்னு எந்த டிஃபரன்சியேஷனும் இல்ல. அதுங்க எப்படிதான் இருக்கும்? ஒற்றுமையா தான் இருக்கும். ஒண்ணுக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்ணும்? எல்லாமே அழும். இது மாதிரி யார் அதை உண்டாக்கி இருக்கா? யார் அதை அந்த மாதிரி ஒரு நல்ல சுபாவத்தோட உண்டாக்கி இருக்கா? ஏசப்பா. நீ பாரு, காக்காவை அப்படி உண்டாக்குன கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்குனாரு உனக்கு தெரியுமா? நம்மளை எப்படி உண்டாக்குனாரு? தேவ சாயலா எப்படி உண்டாக்குனாரு? தன்னை போல உண்டாக்குனார். கடவுள் எப்படிப்பட்டவர்? நல்லவர், அன்பானவர். இந்த குட்டி பிள்ளைங்க கடவுள் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பாப்போம். பெரிய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். வேற? இரக்கம் உள்ளவர். வேற? ஆமா, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். என்ன பண்றாரு? எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா அவர் படைச்ச மனுஷன் நம்ம எப்படி இருக்கோம்? அவர் படைச்ச மனுஷன் எப்படி இருக்கோம்? சண்டை போடுறோம், போட்டி போடுறோம் இல்ல? எப்படி இருக்கோம்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறோமா? இல்ல இல்ல. அப்ப அது கடவுளுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும். எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனம் மாறணும். ஏசப்பா பிள்ளையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மனம் மாறணும். சரியா? இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யா இருக்கிறவன், பழையவைகள் எல்லாம் ஒழுங்கி போயினர், எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17.
10 நாள் ஆச்சு. ஊருக்கு போனால் கை நேரம் காயாக போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த பெருசு உட்காந்துருக்கு. பெருசு தண்ணி இருக்கும். பெருசு ஒரு தண்ணி குடியும். தண்ணி இருக்கா? இல்ல தம்பி, தண்ணி இல்ல தம்பி. நானே தண்ணியில நான் உட்காந்துருக்கேன். பெருசு கண்ணும் போச்சா? அங்க பாரு, உன் பின்னாடியே ஒரு அடிக்கலை இருக்கு. அதை பார்க்காம இருக்க. சேர்ந்து படிக்கணும். அடிக்கிட்டா அடிக்கிட்டா புஷு இதா காக்கா வருது. இதா காக்கா வருது. திருப்பி படிக்கிறேன். எஸ் தண்ணி வந்து தண்ணி வச்சு தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி நல்லா என்னையா தண்ணி கருப்பம். தண்ணி நல்லா இல்ல? சரி நீ மாதிரி அழுக்கா இருக்கு. நான் என் துண்டை தொடக்கி வெயிட் பண்ணு. தொடங்க. ஐ வெள்ளையாயிடுச்சு. இப்ப தண்ணி ஒரு போய் குடி. போற அடி போ. சரியா அடியா இருபது அவசரப்படாத. தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி இல்லையா? சரி இது நம்ம போய் உட்கார. கிராமத்துல ஒன்றும் இருக்காது. ஆரம்பம் தான் இருக்கு. ஆரம்பத்துக்கிட்ட போய் உட்காருவா. பேசு கொஞ்சம் தண்ணி உட்காரு. நாங்கள் ஒருத்தர் வர நம்ம தண்ணி கேட்போம். அது ஒரு தண்ணி இருக்கா? என்னப்பா தண்ணி வேணும்? தண்ணி வேணும். தண்ணி என்னப்பா பக்கத்துலேயே ஒரு அடிப்பம்பு வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குறீங்க? அடிப்பம்புல சாக்கடை தண்ணி தான் வருது. குடி தண்ணி வரலையா? சரி உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட என்னடா இருக்கு? திருப்புளி. சரி வாங்க அதை வச்சு ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். ஏதாவது தண்ணி வேணும். நாங்கள் சேவை பண்ணுவோம். வாங்க. கரெக்டு. சீக்கிரம் கல் அவங்க சொல்லுச்சு. கல் அவரா கரெக்டா? நான் கண்டிச்சே கீழே இருக்கு. வந்துச்சு. இப்ப அடிக்கவா? டஸ் புஷ் டஸ் வந்துச்சா? இப்பதான் நல்லா தேடி மாதிரி இருக்கு. வந்து குடிச்சு பாரு. இந்த ஊருக்காரங்க இதை கூட தெரியாம உட்காந்து நீ பேசாம அடி. போ. எவ்வளவு இனிமையா இருக்கு. தேடி மாதிரி இருக்கு. இந்த கிராமத்துக்காரங்க அழுக்கா தொட்டியில போட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி குடிச்சதே இல்லை. மாட்டிக்கா ஒரு அவசரப்படும். இதே மாதிரி தான் நம்மளும் பாவங்களை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இதே மாதிரி நம்ம பிரகாசமா இருக்காம போயிடுது. இப்ப தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுறோம் இரக்கம் பெறுவான். அந்த வசனத்துப்படி நம்மளுடைய இதயத்தில் இருக்க பாவத்தெல்லாம் நம்ம அறிக்கை செய்து நம்ம வாழ்வடைஞ்சு பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நன்றி.